ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரி சாப்பிட போகிறேன். 1 2 3 4 எல்லாம் பெரிய பெரிய சைஸ் பூரி. ஹோட்டல்லே சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்தோம். இது வந்து வீட்டில் செஞ்சாங்க. பூரி போல் இருக்குன்னு பார்த்தா இது சப்பாத்தி போல் இருக்குது. சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பூரி நினச்சி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க எப்படி இருக்குது சைஸ்லாம் பார்த்தீங்களா? இதுதான் வீட்டு பூரி. பாருங்க டிஃப்ரெண்ட் சைஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? சரி ஓகே, சைஸ் மட்டும் வராது. இப்போ நம்ம அதை ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடிஷ் இல்லை, குருமா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் காமிங்க. வாழை மரம், இது வாழை மரம் தண்டில் தான் இது செஞ்சுது. பாருங்க வாழை தெரிஞ்சுங்களா? வாழைத்தண்டில் குருமா பண்ணியிருக்காங்க, சிறுபருப்புலாம் போட்டு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? டிராக்டர் வேறு சத்தமாக வருதா? தனித்தனியாக சாப்பிட்ற போல் இருக்குது. மேட்ச் ஆகலை. பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் சுட்டாமல் போடுறதில்ல. ட்ரை பண்ணுவோம். என்னம்மா அம்மா இங்கேம்மா இங்கே பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கா, எப்படி இருக்கு பாருங்க. சொல்லுமா, நீ தான் ட்ரை பண்ணியா? நல்லா இருக்கான்னு கேட்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண. நல்லா இருக்குதான்னு கேளு. நல்லா இருக்குதானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குதா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படிங்க. ஓகே, சாப்பிட்றியா? ஏம்மா இந்த சரி இருக்கு டேஸ்ட்டு. இப்போ பார்த்தா கை மட்டும் நட்டுருமான். நாங்கள் வேறு பசியில் உட்காந்துக்கிறோம், நம்ம இதில் சாப்பிடுவோம். இந்த பாப்பா கூட ஒரு பூரி போட்டுக்கிட்டு தான் நான் வந்தேன். தள்ள இங்கே வா, தள்ளுமா. அதுதான் தண்ணி இருக்குதுமா. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம், போகணும். அதுதான் ரொம்ப ஹார்டாக இருக்குது. மற்றபடி நல்லாயிருக்கும். கால் கண்டு வந்து கிட்னியில் கல்லுலாம் இருந்துச்சுன்னா சரியாகும்னு சொன்னாங்க. ஆனால் அது மிக்ஸ் பண்ணல. காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட முடியாது. ஆனால் வீட்டில் சாப்பிட்டோம்னா அதையே சாப்பிடலாம். ஏன்னா ஹோட்டலில் என்ன போடுவானே தெரியாது. ஆமாம் சரி மாதிரி பூரி வந்து ஓட்டோட போல ஆகிட்டு கடிக்க முடியல. குழம்புலாம் இருந்து உடையுது. என்ன பண்ணுறது, அது பண்ணிக்க வேண்டியதுதான். கடிக்கவே முடியல. பல்லு போயிட்டு முடியாது இதை வச்சு.
8 வரைக்கும் வந்துட்டோம். அதெல்லாம் முடியுதுங்க, நல்லா முடியல. ஹார்டாக இருக்குது பூரி. இவ்வளோனா 2 தான் சாப்பிட முடியுங்க. ரொம்ப கடிசாக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. ஐயோ, ஒன்று போட்டால் ஒன்று வந்துச்சு. இந்தா கேட்ச். இருக்கும்பா. கருவேப்பிலை சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஃபுட்டோட சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.